திரு ராமன், உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உண்மையில் பாஜகவை நோக்கி திமுக நெருங்குகிறது தானா? அதுக்கப்புறம் எதற்காக பேசுவோம். இல்லை அரசியலில் எது ஒன்று நடக்கலாம். ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சர் இருக்கின்ற போது வாஜ்பாயுடைய அமைச்சரவையில் 5 ஆண்டு காலம் பூர்த்தி செய்தார்கள் திமுக பாஜக கூட்டணியில். அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தலும் சந்தித்தாங்க. அப்போ கலைஞர் என்ன சொன்ன தன்னுடைய முரசொலி பத்திரிகைகளே என்னென்னா, RSS இந்திய இயக்கங்களை வந்து நம்முடைய திராவிட இயக்கங்கள் எப்படி சேவை செய்கின்றதோ அதே போல் சேவை செய்யக்கூடிய மனநிலை அவர்கள் வன்முறையாளர்கள் அல்ல, மதவாதி அல்ல என்று சொன்னதும் கலைஞர் தான். ஸோ இன்றைக்கி அரசியல் சூழ்நிலையை இன்றைக்கி விஜய் அவர்கள் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காங்க. யாராவது அந்த கட்சி ஆட்சி அமைக்க நினைச்சாங்களா? திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வெற்றி பெற்ற அந்த கூட்டணி கட்சிகள் என்று கூட இணைந்து ஆட்சி அமைக்கின்றார்கள். அண்ணன் சந்திரசேகரன் மாதிரி அவர் உருட்டுறாரு. காரணம் என்ன? ஆளுநர் ஒன்றும் பஞ்சாயத்தில் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் ரஜினிகாந்தை சொன்னால் கூட நாங்கள் நம்புவோம். ஆனால் ஆளுநர் மேல் அபகாண்டாக போய் சொல்கிறது அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? அப்படிலாம் காங்கிரஸுடைய கற்பனை பாருங்கள். அவங்களுக்கு இப்போ என்னென்னா கைகோத்து வச்சாராங்க. எங்கே நடந்துச்சு சார்? அது அந்த டாபிக்ல வேற சார். அந்த டாபிக்ல அவர் ஓபிஎஸ் ஒப்புதல் வாக்குமூலம் வேற ஆளுநர் இல்ல சார். அதுக்காக பஞ்சாயத்து தலைவர் ஆனாரா? இல்ல அதுக்காக ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆனாரா? சொல்ல அவர் நாட்டாமையா இருந்தாரா? ரஜினிகாந்த் சொன்னா கூட ஏத்துக்கலாம் சார். நீங்க ரஜினிகாந்த் சொன்னா கூட ஏத்துக்கலாம். ஆனா ஆளுநரை சொல்வது அது நிச்சயமாக அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. அன்னைக்கு சட்டம் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு சிதம்பரம் கூட என்ன சொல்லிருக்காரு, என்சிபி கட்சி தலைவர்களும் நீங்க அந்த நாடாளுமன்ற அந்த கூட்டு தீர்மானத்தில் நீங்க மசோதாக்களை நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க, பாஜக சப்போர்ட் பண்ணாதீங்க, அதே போல் திமுகவும் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அனலிஸ் பண்ணி போகிறது தான் அனிதா ராஜேஷன் அங்கே கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. தப்பு இல்லையா? என்ன இருக்குது? இப்போ ஒன்றும் இல்லை, நிதிஷ்குமார் அவர்கள் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பிஜேபி எவ்வளோ கேவலாக பேசினாங்க. இன்றைக்கி அவங்க கூட்டணி ஆட்சி அமைச்சு நிதிஷ்குமாரே நீங்களே இந்த ஸ்டேட்டை ஆண்டுக்கிடுங்க, எங்களை விட்டுக்கணியா, அவருக்கு பையனுக்கு மகன் சுட்டலாமே இல்லையே. அப்போ ஒரு பரந்த தொலைநோக்கு எண்ணம் நாட்டின் நலனுக்காக நிதிஷ்குமார் எடுக்கின்றார். ஒரு பரந்த தொலைநோக்கு எண்ணம் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் எடுக்கின்றார் என்றால் தமிழ்நாட்டில் அண்ணா திமுகவும் பாஜக கூட்டணி அமைதியில் ஒன்றும் தப்பு இல்லையா? வந்து பரந்த நோக்கம் அது. திமுக வந்து பாஜக நெருங்குவது நாட்டின் நலனுக்காக தான், நாட்டின் நலனுக்காக தான். ஓகே. திரு ராமன், இது எதை நோக்கி இந்த பயணம்? அதாவது இந்த இதை பண்ண அண்ணன் சந்திரசேகர் சொன்னார், திரும்ப திரும்ப தொடர்ந்து பாருங்கள். ஒரு பாஜக காமராஜரை பிடிக்கா இதே கடந்த திமுக ஆட்சியை என்ன சொன்னாங்க? செல்வ பிறந்தை அவர்கள் காமராஜர் போன்ற ஆட்சி அமைக்கிறாருன்னு சொன்னதான் செல்வ பெருந்தகை. ஆமாம், செல்வ பெருந்தகை சொன்னார், செல்வ பெருந்தொகைன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி சந்திரசேகர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு என்னென்னா தாவேகா என்ற கட்சியை நம்ம விட்டு கொடுத்தோம்னா நமக்கு இங்கே வேலை இல்லாமல் ஒரு நிலைப்பாடு ஒரே ஒரு இதில் கட்சி நிலைப்பாடு எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் கொண்டு வர்ற பில்லோட முக்கியத்துவத்தை மட்டும் அதுவுமே கட்சிகளுக்கு இடையிலான கேட்ட கேள்வி. இது வந்து நாட்டு நலன்னா மேகதாது வீட்டு நலனா? அது மேகதாதுல எந்த விதத்திலையும் சட்ட போராட்டம் தான் பண்ண முடியுமே தவிர அத்தாரிட்டி நடுவர் மன்றம் போட்டாங்க. நடுவர் மன்றம் என்னங்க நடுவர் மன்றம் வச்சிருக்காங்களா? இதுல நீங்க வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி ஒரு தீர்மானம் கேட்க மாட்டேன்றீங்க. அனைத்து கட்சி கூட்டமும் விசாரணை கமிஷன் நம்ம ஊர்ல ரெண்டும் வேலைக்கு ஆகாத விஷயம். அனைத்து கட்சி கூட்டத்துல என்ன இல்லங்க, ஒரு பில் பாஸ் பண்றீங்க, ஒரு முக்கியமான பில், ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல பாஸ் வைக்கணுமா இல்லையா? பில்ல வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட கொடுக்கணுமா இல்லையா படிக்கிறதுக்காவது? முதல் நாள் வச்சுட்டு மறுநாள் நிறைவேற்றுறீங்க அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? ராமன் சார், இப்போ அண்ணன் சொன்னார், அனிதா ராதாகிருஷ்ணனோட அவருடைய வார்த்தை என்பது தலைமையினுடைய எண்ணத்தை அவர் வெளிப்படையாக சொன்னார். இப்போ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் அவர்களை அரசியலில் கொண்டாடுறேன்னு சொன்னாங்க. ஒரு டெமோ பார்த்தாரு, ட்ரையல் இப்படி சொல்லி பார்ப்பேன்னு. எதிர்ப்பும் இருந்து ஆதரவு இருந்தது. ஒரு சிலர் நான் அதில் எங்கள் மகனை கூட்டுறக்குள்ள ஐடியாலாம் இல்லைன்னு அவர் சொன்னாரா இல்லையா? அப்படின் போது நம்ம அதில் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். இப்போ அண்ணன் மோகன் அவர் சொன்னார், திமுகவில் இருந்து வெளியில் சொன்ன அந்த கூட்டணி தாவேக்களை பெருக்கணும். திமுகவிலிருந்து கூட்டணியில் அங்கு வைத்து எம்எல்ஏக்களை பெற்றுக்கொண்டு இன்றைக்கி தாவேக்கள் ஆட்சியில் அங்கு வைக்கக்கூடியவர்கள் அந்த கட்சி 3வது கண்டிஷன் இருக்குது சார். அமைச்சர் பதவி வாங்கியவர்கள்லாம் தாவேக்கால் உட்கார்ந்து விடுவார்கள். தலைமை கூப்பிடல் வர மாட்டார்கள். டாட்டா பை பை. குறிப்பாக எந்த கட்சியும் சொல்ல முடியுமா? அது எல்லா கட்சியும் சார், எல்லா கட்சியும் திமுகவிலிருந்து வெளியில் சென்று தாவேக்கடன் கூட்டணி அமைச்சா விடுதலை சிறுத்தை 2 கட்சி தான் சார். ஒன்னு காங்கிரஸ், ஒன்னு விசிகா சார். காங்கிரஸை வந்து ஒரு விஷயம் சார், காங்கிரஸ் ஒரு விஷயம் சார், இந்தியா முழுவதும் காங்கிரஸை 2014க்கு பிறகு மக்கள் கைகளை விட்டார்கள். இந்தியாவில் கைக்கு வேலை இல்லை, தாமரை அது வேற சார். பொறுத்திருந்து பாருங்க சார், பொறுத்திருந்து பாருங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா
தாவேக்க கூட நம்ம கூட்டணி சேர்ந்துட்டோம்னா தேசிய அளவில் கூட்டணி, தேசிய அளவில் உங்களை ஒரு கைக்குள்ளி விடுவார்கள். பாஜகவை எதிர்த்து தாவேக்க ஒரு வார்த்தை கூட பேசாது சார். பொறுத்திருந்து பாருங்க. நீங்க நினைக்கிற கற்பனை தேசிய அளவு 2029 இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காதீங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இது ஒரு அவங்களுக்கு வேற வழி இல்லாம இருக்கிறாங்க. நீங்க வெளியே போனா பாமக உள்ளார ரெடியா இருக்குது, அது மேல உள்ளவன் பார்த்துடுவான் சார். அதனால நீங்க இந்த கற்பனை ஆசைகளை கெட்ட வேண்டாம். காங்கிரஸுக்கு தேசிய அளவு இங்கு எல்லோரும் கைகளை விட்டார்கள். உங்களுக்கு தற்காலிகமாக தென்னிந்தியாவில் இருக்கிறீங்க, அது கூட பெரிய விஷயம். அது கூட திமுக ஆட்சியில் அங்கே வந்தாலும் நீங்க பரபரப்பா இருந்தீங்க. இன்னைக்கு திமுக உங்க என்ன நிலைமை? இன்னைக்கு நீங்க எப்படி இங்கே இருந்துகிட்டு அங்கேயும் தூங்குறான் இங்கேயும் தூங்குறான், தொங்குராசா மாதிரி விளம்பர நிறுவனத்தை மாதிரி நீங்க பண்ணிட்டு போயிட்டு உங்களை அவங்களையும் ஏற்றுக்கிடல. காங்கிரஸ்ல தேசிய கன்னடத்தில் நீங்க என்ன பண்ணீங்க, கேரளத்தில் என்ன பண்ணீங்க, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கீரியும் பாம்பும் இங்க வந்து கொஞ்சம் குழாவுறீங்க. அப்போ என்ன இந்த நாடகம் நடிக்கிறீங்க? அதனால தேசிய அளவில் நிச்சயமாக பாஜக எடுக்கக்கூடிய முடிவுகளை திமுக ஆதரிக்கும் சார், எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அது அதனுடைய ஆதரிக்குதுன்னு உறுதியா இருக்கும் பட்சத்தில் தன்னை காற்றுக்கொள்ளவா இல்ல நாட்டு நலனுக்காக சொல்றாங்களா? அதுவா இல்ல நாட்டின் நலனுக்கு தன்னை அதாவது ஒரு மனிதனுக்கு சுயநலம் உண்டு, பொதுநலம் உண்டு, இரண்டும் கலந்துதான் அரசியல். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, தாவேகாவிலிருந்து பழைய பாஸ்கர்கள்லாம் தாவேகா போயிருக்காங்களே, எதுக்கு போனாங்க? அவங்க சுயநலத்துக்கு செல்ஃபிஸுக்கு தான் சார். அது அவங்க சர்வீஸுக்கு போனாங்களா? இல்ல, ஆடி மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் விவாதம் தொடரும். திரு ராமன் இவருடைய பிரான்சிஸோட வாதத்தை கேட்டிருப்பீங்க நீங்க. சில விஷயங்களுக்கு பண்ணுவாங்க, சிலது நாங்கள் சேர்ந்து போக வேண்டியது காலத்தின் கட்டாயங்கிறாரு மோகன். இவர் என்ன சொல்ற, நாங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படி போனாலும் 22 எம்பியினுடைய தேவை பிஜேபிக்கு தான் இருக்கு, அப்போ நாங்கள் மிரட்டி வேலை வாங்க முடியுன்ற ஒரு பவர்ல திமுக இருக்குங்கிறார். உங்களுக்கு 2014 பிறகு மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்குது, காங்கிரஸ் இல்லை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபிக்குன்னு ஆதரவான எம்பிக்கள் இல்லை. ஆனால் ஆட்சியை ரன் பண்ணுறோமா? இந்தியாவில் காங்கிரஸ் இல்லை, தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பிஜேபியை வரவிடக்கூடாது, அது மதவாத சக்தின்னு சொன்னதும் உங்களோட திராவிட கட்சிகள் தான். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு இந்த மதவாதம், இனவாதம், மொழிவாதம் எல்லாமே போச்சு, எல்லாம் வேற லெவல் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக இலக்கு கழகம் இல்லாத தமிழகம் ஒன்றை உருவாக வேண்டும். தமிழகத்தில் பாரத் முக் பாரத். ஆமா, அதே போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு கழகம் இல்லாத தமிழகம் ஒன்று உருவாக்கி தவேகம் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகம் இல்லாத தப்பு இல்லையே சார். நீங்க திராவிட கழகம் சார். ஆமா சார். இப்போ நீங்க சார் காங்கிரஸ் இன்னைக்கு பெருசா பீத்திக்கிறாங்களே, நீ யாரு கூட இருந்தீங்க? நீங்க திமுக கூட கூட்டணியில உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அவங்க மூலமா ஜெயிச்சுக்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து தாவேகா இது கூட்டணி ஆகிட்டு 2 மந்திரியை வாங்கிட்டு என்ன ரீல விடுறீங்க? ஏதோ கூட்டணியில் இருக்கிறாங்களாம், இவங்களாதான் தாவேகா எல்லாம் கேட்கறாங்களாம். சார் தாவேகா உங்களையும் பார்ப்பாங்க, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சார். இன்னைக்கு தாவேகா மத்தியிலே நிர்வாகத்தில் சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க 2029 தாவேகா கூட கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அதனால திமுகவும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கின்றன. காரணம் என்றால் பிஜேபி இலக்கு கழகம் இல்லாத தமிழகம், அது தாவேகா உருவாயிடுச்சு. நீங்க அப்படி சொல்றதா இருந்தா, அதாவது தன் கட்சிக்கு கிடைத்த முதல் ராஜ்யசபா எம்பியை தாவேகா காங்கிரஸுக்கு கொடுத்தானே அழகு பார்த்தது. அதை வந்து அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணபுரான் மதுரா நகரத்தில் வந்து குசலனுக்கு இப்படி அமல் கொடுத்த கதை உள்ளதோ அதே போல் அந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கான நிலைப்பாடு காங்கிரஸின் வந்து அவங்க மூலமாக ஒரு நிலைப்பாடு உருவாக்கி, நீங்கள் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆச்சுன்னா கேரளாவில் நம்ம ஜெயிச்சிடலாம், பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிடலாம், தமிழ்நாட்டிலையும் ஜெயிச்சலான்னு அந்த மீடியேட்டராக இருந்த அந்த நபருக்கு ஒரு எம்பி, அவ்வளோதான். அதில் தப்பு ஒன்றும் இல்லை. நட்புக்காக கொடுத்தாங்க, இணைக்கதான் கொடுத்தாங்க, செய் நன்றி இதுக்காக கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது சார். அதனால சரி நாம போய் அவங்க எதுக்கு நீங்களே வச்சுக்கிடுங்க. அது எதை காட்டுகிறது என்றால், எந்த காலத்திலும் தாவேகா காங்கிரஸை கைவிடாதுங்கிறது தானே காட்டுது. முதலில் ஏற்றுக்கொண்டு அதில் இல்லை சார், அதுக்குள்ள நிறைய விஷயம் சார். காங்கிரஸ் நிறைய எண்ணம் என்னவென்றால் 2029 தாவேகாவோட கூட்டணி வச்சோம்னா தேசிய அளவில் ஒரு பிரச்சனை இருக்குது. தேசிய அளவில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, அதை ரெடி பண்ணிட்டோம்னா தேசிய அளவில் நம்ம மத ரீதியாக ஓட்டு வாங்கினா கேரளாவில் எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, நம்ம இதை வச்சு கணக்கு இங்கே நம்மளும் ஒரு மத அரசியல் போகலாம். இந்த கற்பனைக்கெல்லாம் அமித்ஷா இதை மாதிரி 1000 கற்பனையாக பார்க்குற ஆள் சார். அதனால காங்கிரஸ் மத அரசியல் பண்ணலாம். கண்டிப்பாக விஜயை வைத்து உங்களுக்கு தெரியாது சார். சார் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னாரு? பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய நிலைப்பாடு, அது போல கேசி வேணுகோபாலுடைய நிலைப்பாடு என்ன, கேரளாவில் குறிப்பிட்ட ஒரு மத சமுதாய ஓட்டு நமக்கு இருக்கின்றது, அதே போல் தமிழகத்திலும்
தாவேகா தலைவரை நம்பி ஒரு குறிப்பிட்ட மத சமுதாயம் வந்து ஓட்டு இருக்கின்றது. இதை தேசிய அளவில் செய்தோம்னா இந்தியா கூட்டணிக்கு இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். எப்படி ஹிந்துத்துவ இந்த சிந்தனை பாஜக எடுத்த படம் இல்ல சார், அதெல்லாம் சார் இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்ல முடியாது சார். அதுக்குள்ள இல்ல சார் உங்களுடைய எண்ணம் இல்ல. ஆமா சார், தேசிய அளவில் உள்ள காங்கிரஸ் உடைய எண்ணம் ஒரு முழுக்க மத ரீதியான ஒரு எண்ணம். அதற்கு விஜய் இடம் கொடுக்க மாட்டார், அதற்கு தாவேகா முதலமைச்சர் இடம் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு காரணம் என்றால் அப்படி இடம் கொடுத்தால் தேசிய அளவில் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்பது தாவேகா தலைமைக்கும் தெரியும், டெல்லி பிஜேபிக்கும் தெரியும். ஏமாறுவது காங்கிரஸ். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்கள் கேள்விக்கான பதிலை திரு பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள். திரு ராமன், இப்போ இந்த நிலைப்பாடு வந்து நாட்டின் நலன் கருதியும் திமுகவின் நலன் கருதியும் எடுக்கப்படுகின்ற முன்னிலை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா? பாஜகவுக்கு நாடாளுமன்றத்தில் 22 எம்பி தேவை சார். நிறைய மசோதாக்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த மசோதாக்களை கிளியர் பண்ணணும்னா திமுக எம்பியோட ஆதரவு கண்டிப்பாக தேவை இருக்குது. ஒரு சமரசத்திற்கான நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். எப்படி திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று தாவேக ஆதரவு கொடுத்தாங்களோ அப்போ நீங்கள் நிரந்தர நண்பன் இல்லை பகைவன் சொல்ல முடியும். ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உள்ள ஒரு சூழ்நிலைக்காக அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, ஆட்சியை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் தான் பாஜக வந்து மசோதாக்களை செஞ்சு அதை பாஸ் பண்ணோம்னா திமுக ஆதரவு உள்ள எம்பிக்கள் கண்டிப்பாக தேவை இருக்குது என்பது நிலைப்பாடு. அதுதான் இன்னைக்கு உள்ள நிலைப்பாடு வந்து இருக்க தவிர்த்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அதிமுகவுடைய நிலைப்பாடு கரைந்து கொண்டிருக்கின்றன, திமுக கரையவில்லைன்னு சொல்கிறீங்க. அதிமுக கரைந்துட்டு போக காரணம் அந்த கட்சி தலைமை எடுத்த சில நிர்வாகம் முடிவு இல்லாத ஒரு சூழ்நிலை தான். அவங்க வந்து ஒருங்கிணைக்கவில்லை, எல்லோரும் ஒரு அரவணைப்பு இல்லாதனால அந்த கட்சி இன்றைக்கி வந்து சில்லியாக பேர்ந்து போகுது. பட் திமுக வந்து தலைமை ஸ்ட்ராங்காக இருக்குதாங்க, 1-2 பேர் போகிறாங்க, பட் அதை நம்ம பொருட்படுத்த முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவங்களுடைய திமுக நிலைப்பாடு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றாங்க. மீண்டும் ஆட்சியில் வர வேண்டும், எப்படியாவது வர வேண்டிய உள்ள நிலைப்பாடு அவங்க ஏற்படுத்திக் கொள்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டை அவர்கள் மத்தியில் பாஜகவுடன் சேர்ந்து இணைந்து வந்தால் ஆட்சி அமைக்கலாம் நிலைப்பாடு யாருக்கு தான் இருக்காது. திமுக அதில் எந்த எல்லைக்கும் போவார்கள், ஆட்சியை மீண்டும் பெறுவார்கள். சார் அவங்க பதவியில் இருந்தவங்க சார், கிட்டத்தட்ட எத்தனை முறை அவங்க நிர்வாகத்தில் பொறுப்பில் இருந்தாங்க. ஆட்சியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சொல்லுவாங்களே ருசி என்ற இழப்பாடு, பதவி, அந்த கட்டமைப்பு எல்லாமே அவங்களை இழந்துட்டு நிற்கிறாங்கல்ல. அவங்க அதாவது 100க்கு 100 நாம தான் வருவோம்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அந்த நம்பிக்கை வீணாகிட்டது. மக்கள் ஒன்றிணைந்து தாவேகா என்ற ஆட்சியை வரவைத்து விட்டார்கள். இனிமேல் திமுக எதிர்காலம் அவங்களுக்கே கேள்விக்குறியா இருக்கின்ற போது அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர செய்கின்ற போது பாஜகவில் நெருக்கமான நிலைப்பாடு அவர்கள் உருவாகுவார்கள்.